வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டு 2/12/2021 வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை நீதியரசர் ஆர் விஜயகுமார் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வருவாய்த்துறை ஆவணங்களின் அடிப்படையில் நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் கிடைக்குமா, அதாவது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கிடைக்குமா, ரெவென்யூ ரெக்கார்ட்ஸை வைத்து சொத்தின் அனுபவம் வாதிவசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுமானிக்க முடியுமா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக அரசுக்கு பாத்தியப்பட்ட நிலத்தை தன்னுடைய நிலம் என்று கூறி வாதிடுபவர் அதை எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை பொறுத்த வரைக்கும் 2011 உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற அனதுல்லா சுதாகர் வழக்கை பின்பற்றி தான் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. அதாவது வழக்கு தாக்கல் செய்யும் காலத்தில் சொத்தின் அனுபவம் நம்ம கைவசம் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த அனுபவமானது சட்டப்பூர்வமானதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேசிக் கான்செப்ட். இப்போ நேரடியாக இந்த வழக்குக்குள்ளே போவோம். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் ராமலிங்கம். பிரதிவாதிகள் 3 பேர் இருக்கிறாங்க. 1வது பிரதிவாதி பேர் பால்ராஜி, 2வது பிரதிவாதி பேர் சுமதி, 3வது பிரதிவாதி பேர் ஜானகி. இந்த பால்ராஜியும் சுமதியும் கணவனும் மனைவியும். இந்த ஜானகி யாருன்னா 1வது பிரதிவாதி பால்ராஜின் உடன் பிறந்த சகோதரி. இப்போது இந்த ராமலிங்கம் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார். அந்த வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கில் கண்ட சொத்து அரசு புறம்போக்கு லேண்டு. இது சாகுபடிக்கு ஒரு பயனற்ற வறண்ட நிலம். இந்த நிலத்தை நான் கையகப்படுத்தி விவசாயத்திற்கு ஏற்ற நிலமாக மாற்றி அது முதல் அந்த வழக்கு சொத்தில் நான் விவசாயம் செய்து அனுபவிச்சுட்டு வர்றேன். இந்த வழக்கு சொத்தினுடைய உண்மையான சர்வே நம்பர் 1142/2. அதன் பிறகு கவர்மெண்ட்டு இந்த லேண்டுக்கு என் பெயருக்கு டிகேடி பட்டா வழங்கினாங்க. அப்படி பட்டா வழங்கும் பொழுது சர்வே எண்ணை தவறாக போட்டுட்டாங்க. அதாவது உண்மையான சர்வே எண்ணான 1142/2 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1135 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது தெரிஞ்ச உடனே நான் திரும்பவும் வருவாய்த்துறை அதிகாரிகளை அணுகி, நீங்கள் சர்வே நம்பரை மாற்றி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அதன் பிறகு எனது விண்ணப்பத்தின் மீது முழுமையாக ஒரு விசாரணையை நடத்தி புல எண்ணை மாற்றி 19/6/1993 எனக்கு ஒரு திருத்தப்பட்ட பட்டாவை வழங்கினாங்க. இந்த பிரதிவாதிகளுக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது. இருந்தாலும் கூட சட்டவிரோதமாக வழக்கு சொத்துக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி என் அனுபவத்துக்கு இடைஞ்சல் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அதனால் என் வழக்கு சொத்தின் அனுபவத்திற்கு பிரதிவாதிகளோ அவரது ஏஜென்ட்டுகளோ எந்த இடைஞ்சல்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாரு. அப்போ சூட் ஃபார் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன். இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாதியின் வழக்கு உண்மையல்ல, வாதிக்கு அவர் கேட்டிருக்கிற பரிகாரங்கள் கிடைக்கக்கூடியதில்லை, பட்டா வழங்கிய போது சர்வே எண் தப்பாக கொடுத்துட்டாங்க, அதனால் அந்த சர்வே நம்பரை திருத்தம் செய்ய கோரி நான் வருவாய்த்துறைக்கு விண்ணப்பித்தேன்னு வாதி சொல்கிறாரு. ஆனால் அப்படி விண்ணப்பத்தின் பேரில் எங்களுக்கு எந்த நோட்டீஸும் அனுப்பலை. இரண்டாவதாக வாதிக்கு திருத்தப்பட்டா வழங்குவதற்கு முன்பாக எங்கள் தரப்பு நியாயத்தை கேட்கலை. இது இயற்கை நீதிக்கு எதிரானது. வழக்கு சொத்து வாதியினுடைய அனுபவத்தில் இல்லை. இந்த வழக்கு சொத்தானது எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து. இந்த வழக்கு சொத்து ஆதியில் ராஜேந்திரன் அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்டது. அவர் 17/6/1983 வெள்ளச்சாமி அப்படிங்கிறவருக்கு ஒரு பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரம் மூலமாக சொத்தை விற்றுட்டார். அந்த வெள்ளைச்சாமியிடமிருந்து
2-3 பிரதிவாதிகள் 25/6/1983 இந்த வழக்கு சொத்தை ஒரு பதிவு செய்யப்படாத கிரயப்பத்திரம் மூலமாக கிரயம் வாங்கி அனுப்பிச்சிட்டு வர்றாங்க. கிரய ஆவணங்கள் எங்கள் பெயரில் இருந்தாலும் கூட இந்த வழக்கு சொத்திற்கான பட்டாவானது ஆதியில் சம்பந்தமே இல்லாத ஆபரகாம் அப்படிங்கிறவருடைய பேரில் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆபரகாம் எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் செய்யலை. இந்த வழக்கு சொத்து முழுமையாக எங்கள் அனுபவத்தில் இருக்குது. வழக்கு சொத்திற்கு ஆபரகாம் பேரில் தவறுதலாக ஏற்பட்ட பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி நாங்கள் வருவாய்த்துறையை அணுகி இருக்கிறோம். சொத்து முழுமையாக எங்களுக்குரியது, எங்களுடைய அனுபவத்தில் தான் இருக்குது. வாதிக்கும் இந்த சொத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே போல் அரசுக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க. இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இருதரப்புலையும் சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறார்கள். இறுதியாக ஆவணங்களையும் சாட்சியங்களையும் பரிசீலனை செய்த விசாரணை நீதிமன்றம் வாதியினுடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வாதியின் பெயருக்கு பட்டா வழங்கியதில் தவறு நடந்திருக்கு. சட்ட விதிமுறைகளை பின்பற்றி வருவாய்த்துறையினர் வாதியின் பெயருக்கு இந்த சொத்திற்கான பட்டாவை வழங்கலை. இந்த வழக்கு சொத்திற்குரிய தீர்வை ரசீதானது பிரதிவாதிகள் செலுத்தியிருக்கிறாங்க. அதனால் வாதி வழக்கு சொத்தின் அனுபவத்தை ப்ராப்பராக நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து வாதி ராமலிங்கம் முதலாவது மேல்முறையீடு பண்ணுறாரு. முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்பீலை அலோவ் பண்ணிடுறாங்க. என்ன கிரவுண்டில் அலோவ் பண்ணுறாங்கன்னா, சர்வே எண்ணை திருத்தம் செய்ய கோரி வாதி ஒரு விண்ணப்பத்தை வருவாய்த்துறையில் தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த விண்ணப்பத்தில் ஆஜராகி தங்களுடைய விளக்கத்தை கொடுக்கும்படி இந்த பிரதிவாதிகளுக்கு வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த பிரதிவாதிகள் விசாரணைக்கு ஆஜராகலை. அதன் பிறகே வருவாய்த்துறையினர் முழுமையாக ஆவணங்களை பரிசீலித்து இந்த வாதியின் பேருக்கு ஒரு பட்டாவை வழங்கியிருக்கிறாங்க. பட்டா உட்பட இதர வருவாய்த்துறை ஆவணங்களும் வாதியின் பெயருக்கே உள்ளது. அதனால் வாதி வசம்தான் பொசஷன் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் வாதியினுடைய வழக்கை அலோவ் பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் உயர் நீதிமன்றத்தில் 2வது மேல்முறையீடு பண்ணுறாங்க. இப்போ இந்த பிரதிவாதிகள் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறார்னா, வாதியின் பெயருக்கு முதல் முறையாக வழங்கப்பட்ட பட்டாவில் சர்வே நம்பர் மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் சர்வே எண்ணை மாற்றி கேட்டு ஒரு மனுவை கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த பட்டாவில் எங்களுக்கு நோட்டீஸ் எதுவும் அனுப்பலை. ஏற்கனவே இந்த வழக்கு சொத்திற்கான பட்டாவானது ஆபரகாம் பேரில் இருக்குது அப்படிங்கிறத முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தன்னுடைய கவனத்தில் கொள்ளலை. இந்த வழக்கு சொத்திற்கான வரி ரசீதுகள் எங்கள் பெயரில் இருக்குது. அதன் மூலம் சொத்தின் அனுபவம் எங்கள் அனுபவத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கோம். ஆனால் இதையும் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கருத்தில் கொள்ளலை. வழக்கு சொத்து ஆதியில் ராஜேந்திரனுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதும், அவர் வெள்ளச்சாமிக்கு வித்துட்டார் அப்படிங்கிறதும், வெள்ளச்சாமி கிட்டேருந்து நாங்கள் கிரயம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதையும் ஆவணங்கள் மூலமாக நாங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்கோம். ஆனால் இதையும் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளலை. வழக்கு சொத்திற்கான ஆவணங்கள் எங்கள் பேரில் இருப்பதனால வழக்கு சொத்திற்கான உரிமை மூலமும் எங்கள் பேரில் தான் இருக்குது. இந்த வாதிக்கு இந்த வழக்கு சொத்தில் எந்த உரிமையும் பார்த்திய அனுபவம் கிடையாது. இந்த வாதத்தை நாங்கள் வச்சோம். ஆனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதை நிராகரித்து விட்டது. அதனால் நீங்கள் அப்பீல் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா, இந்த வழக்கு சொத்து ஒரு அரசு புறம்போக்கு சொத்து. இந்த சொத்திற்கு முதலாக வாதியின் பெயருக்கு டிகேடி பட்டா வழங்கிட்டாங்க. எனவே அந்த பட்டாவை ஒரு உரிமை மூல ஆவணமாக கருத வேண்டும். அப்படி பட்டா வழங்கிய பிறகு அதில் சர்வே எண் தப்பாக இருந்திருக்கு.
உடனடியாக இந்த வாதி சர்வே எண்ணை மாற்றித் தரும்படி வருவாய்த்துறை அதிகாரிகளை அணுகியிருக்கிறாரு. வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ஏற்கனவே பட்டாதாரராக பதிவு செய்திருந்தது ஆபிரகாம் அப்படிங்கிறவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த நோட்டீஸின் அடிப்படையில் இந்த பிரதிவாதிகளோ அந்த ஆபிரகாமோ விசாரணைக்கு ஆஜராகலை. அதன் பின்னரே வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த பட்டாவில் சர்வே எண் தவறாக இருப்பதை சரி செய்து 1993 ஒரு திருத்தப்பட்ட பட்டாவை வாதிக்கு வழங்கியிருக்கிறாங்க. இந்த வழக்கு தாக்கல் செய்யும் காலம் வரைக்கு வழக்கு சொத்திற்கான தீர்வையை வாதி செலுத்தியிருக்கிறாரு. அந்த தீர்வை ரசீதுகளையும் நீதிமன்றத்தில் வாதி தாக்கல் பண்ணியிருக்காரு. எனவே இந்த வழக்கு சொத்தானது முழுமையாக வாதியின் அனுபவத்தில் இருப்பதாகவே கருதணும். இதை கன்சிடர் பண்ணி தான் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்பீல் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதை மாற்றியமைக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற 2வது மேல்முறையீடை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வழக்கு சொத்து அரசு புறம்போக்கு நிலம் என்பதும் அது சாகுபடிக்கு ஏற்ற நிலம் கிடையாது அப்படிங்கிறதும், அது ஒரு வறண்ட நிலம் அப்படிங்கிறதும் உண்மை என்று இருதரப்பிலும் ஒப்புக்கொள்கிறாங்க. அதாவது எவிடன்ஸில் இந்த பிரதிவாதிகள் ஒப்புக்கொள்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த வழக்கு சொத்துக்கு 1980 வாதியின் பெயருக்கு பட்டா வழங்கிடுறாங்க. அப்படி பட்டா வழங்கும்போது சர்வே எண் 1142/2 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1135 அப்படின்னு பட்டா வழங்கிடுறாங்க. அதன் பின்னர் இந்த வாதி அந்த தவறை திருத்தம் செய்வதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் வசம் நீங்கள் எனக்கு சர்வே நம்பரை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு மனுவை கொடுக்குறாரு. அந்த மனுவின் பேரில் ஆபிரகாமுக்கும் இந்த பிரதிவாதிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த நோட்டீஸை பெற்று கொண்ட அந்த பிரதிவாதிகளோ அந்த ஆபிரகாமோ விசாரணைக்கு ஆஜராகலை. அதன் பிறகு வாதியினுடைய ஆவணங்களை பரிசீலனை செய்து சரியான புல எண்ணான 1142/2 அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு திருத்தப்பட்ட பட்டாவை வாதியின் பெயருக்கு வழங்கிடுறாங்க. இதில் வழங்குவதற்கு முன்பாக அந்த விசாரணையில் இந்த பிரதிவாதிகளும் ஆஜராகலை, ஆபிரகாமும் ஆஜராகலை. இந்த வாதி வரி ரசீதுகளை தாக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த வழக்கு தாக்கல் செய்யும் காலம் வரை உள்ள வரி ரசீதுகளை தாக்கல் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அந்த அனதுல்லா சுதாகர் வழக்கில் சுட்டி காட்டியிருக்கிறபடி வழக்கு தாக்கல் செய்யும் காலத்தில் சொத்தின் அனுபவமானது நம்ம வசம் இருந்ததை காட்டுவதற்கான ஆவணங்கள் தாக்கல் செய்யணும். வழக்கு தாக்கல் செய்யும் காலத்தில் இந்த சொத்திற்கான வரியானது வாதி வசம்தான் இருக்குது. பிரதிவாதிகளுடைய கட்சி என்ன, இந்த வழக்கு சொத்தானது முதல்ல ராஜேந்திரனுக்கு பத்தியப்பட்டது, அவர் வெள்ளச்சாமிக்கு வித்துட்டார், வெள்ளச்சாமிகிட்ட இருந்து 2-3 பிரதிவாதிகள் கிரயம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ராஜேந்திரன் பேரில் உள்ள வருவாய்த்துறை ஆவணங்களையோ அல்லது வெள்ளச்சாமி பேரில் உள்ள வருவாய்த்துறை ஆவணங்களையோ அல்லது இந்த பிரதிவாதிகள் பேரில் உள்ள வருவாய்த்துறை ஆவணங்களையோ எதையுமே தாக்கல் செய்யலை. இந்த பிரதிவாதிகளும் அவரது முன்கிரையதரான வெள்ளச்சாமி வாங்கிய கிரயங்கள் உண்மையான கிரயங்கள் அப்படின்னு நிரூபிப்பதற்காக அந்த ராஜேந்திரனையோ வெள்ளச்சாமியையோ நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியாக விசாரிக்கலை. அதனால் அந்த வழக்கு சொத்தானது ஆதியில் ராஜேந்திரனுக்கு பாத்தியப்பட்டது, அதன் பிறகு வெள்ளச்சாமிக்கு பாத்தியப்பட்டது, அதன் பிறகு 2-3 பிரதிவாதிகளுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்கலை. இந்த பிரதிவாதிகள் வாதிக்கும் பிரதிவாதிக்கும் இடையே ஏதோ சமரச பேச்சுவார்த்தை நடந்த மாதிரியான சில டாக்குமெண்டெல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்டெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சொத்தானது அரசுக்கு பாத்தியப்பட்டது, அரசு வாதிக்கு கொடுத்துட்டாங்க, பட்டா கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் வாதி வருவாய்த்துறை பதில் அவர் பேருக்கு மாற்றிட்டார். இப்போ வரைக்கும் தீர்வு அவர் பேரில் தான் இருக்குது. அதனால் கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் வாதியினுடைய அப்பீலை அலோவ் பண்ணியிருக்குது. சரிதான், பிரதிவாதிகளுக்கு இந்த சொத்தில் எந்த உரிமையும் கிடையாது, அதனால் வாதிகளின் அனுமதிக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற 2வது மேல்முறையீடை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுட்டாங்க. இப்போ இந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்?
நீங்கள் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு நீங்கள் ஒரு சூட்டை போட்டீங்க அப்படின்னா, முதல்ல வழக்கு தாக்கல் செய்யும் காலத்தில் அந்த வழக்கு சொத்தானது உங்களது சட்டப்பூர்வ அனுபவத்தில் இருந்தது அப்படின்னு காட்டுவதற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்யணும். அதாவது வழக்கு தாக்கல் செய்யும் காலத்தில் சொத்தின் அனுபவம் நம் கைவசம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த அனுபவமானது சட்டப்பூர்வ அனுபவமாக கருதணும் அப்படின்னு இந்த தீர்ப்பிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம். இரண்டாவதாக, அரசு வழங்கும் டிகேடி பட்டாவை ஒரு உரிமை மூல ஆவணமாக கருத வேண்டும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது. அதையும் இந்த தீர்ப்பிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம். மூன்றாவதாக, ஒருவருக்கு பாத்தியப்பட்ட சொத்து எனக்கு கிரயம் மூலமாக பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் கட்சி பண்ணோம்னா, நாம் வாங்கியிருக்கிற கிரயத்தை முதல்ல நிரூபிக்கணும். நம்ம யார்கிட்ட இருந்து கிரயம் வாங்கியிருக்கிறோமோ அவர் தான் இந்த சொத்தின் உண்மையான உரிமையாளர் அப்படிங்கிறதையும் நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு தேவையான இன்ஜெக்ஷன் பரிகாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த தீர்ப்பு பேசுது. இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். கண்டிப்பாக சிவில் சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்கள், பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டு சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக உதவும். நன்றி.